எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பிலாவே, உன் தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, நீ திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த உலகம் முடியும் பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடி கோடி நன்றியை செலுத்துகிறோம். உம்மை போல நல்லவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை தகப்பனே. உம்மை போல இரக்கம் உள்ளவரும் அன்புள்ளவரும் ஒருவரும் இல்லை தகப்பனே. உங்களுக்கு நிகர் நாங்கள் யாரை ஒப்பிடுவோம் தகப்பனே? உம்முடைய வாக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறது. நீர் எல்லாவற்றையும் மனிதனுடைய நன்மைக்காகவே செய்து கொண்டு வருகிறீர். ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எல்லாம் சரியான முறையில் ரெடியாகி கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வந்து அடைய வேண்டும் என்று நீர் நீடிய பொறுமையாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. இப்படி இந்த அருமையான உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, யாரோடு இருக்கிறது என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் அதிகமான வித்தியாசங்கள் உண்டு என்று எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து நாங்கள் பகலுக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து நாங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தோடு சரீரமாக இருக்கிறோம், சரீரத்திலே உள்ள அவயங்களாக இருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒரு அவயமும் பாடுபட்டால் மற்ற அவயங்களும் அதனோடு கூட பாடுபடும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. இவைகளில் நாங்கள் எப்போதும் நிலைத்திருந்து நன்மையான காரியங்களை நாங்கள் செய்யும்படி கிருபை செய்யுங்க. ஐக்கியத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் வெளியிலே செல்லாதபடி சபை ஐக்கியத்தில் நாங்கள் எப்போதும் நிலை கொண்டிருந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் எப்படி ஐக்கியமாக இருந்தோம் அதே போல நாங்களும் கிறிஸ்துவ மூலியமாக உம்மிடத்தில் ஐக்கியமாக இருப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் பலனும் உம்முடைய பரிசுத்த ஆவியையும் தந்து எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் தவறும் போது இடரும் போது எங்களை கண்டித்து உணர்த்துங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் நடத்தி தந்ததற்காக நன்றி. குறிப்பாக இந்த நேரத்தில் எங்களை அமர செய்து நாங்கள் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தினே உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் தகப்பனே. நிலைத்திருக்கிறவர்கள் அதிகமான கனிகளை தருவார்கள் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை கொடி, என்னிலே நிலைத்திருக்கிறவன் அதிகமான கனிகளை தருவான் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இவைகள் எல்லாம் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருந்து கேட்டோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்காக நன்றி. சகோதரர் மூலியமாக நீர் பேசிய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இப்படி அநேக சகோதரர் மூலியமாக எங்கள் வார வாரம் எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிற உனக்கு நன்றி. இந்த நல்ல அருமையான இல்லத்துக்காக நன்றி தகப்பனே. கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. கேட்ட வண்ணமாக நாங்கள் விட்டு விடாதபடி தகப்பனே, எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எங்களுடைய ஓட்டத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி ஓடி கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் நேரத்தில் தாழ்த்துக்கிறோம். கேட்டதையும் கேட்க மறந்ததையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறதையும் தகப்பனே உங்களுக்கு சித்தமான வாய்க்க செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் பிதாவே ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். நானே ஜீவம் அப்பம் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு கிடைத்ததும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்ததும், எங்களை சோதனையில் உள்ளவராகையும் தீமையிலிருந்து விடுதலை செய்ததும். ஆமென்.